ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசரன். நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து குரூப் 4 2025க்கான மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்கள். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படிங்கிறத கணக்கு. இந்த கணக்கு வந்து நிறைய டைம் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டாங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கு. ஓகே, கொடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுவோம். பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 20 நாட்கள் செய்வாராம். கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 40 நாட்கள் செய்வாராம். ஓகேவா? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? பியும் கியூவும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கியூ வந்து லெஃப்ட் ஆகிடுறாரு. அதற்கு பிறகு மீதி உள்ள வேலையை வந்து பி வந்து ரிமைனிங் ஒர்க் வந்து செய்கிறாங்க. அப்போ எத்தனை நாளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை நாளுக்கு கியூ வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டல் ஒர்க்கு தெரியணும். ஓகேவா? டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சா தான் நமக்கு என்னென்ட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ 20க்கும் 40க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். 2னா 10, 20, 2 5 10, 5 போட்டால் 1 5 5, 2 5 10, 2 போட்டால் 1 வந்துடும். 1 2 2 4, 4 5 20, 20 × 2 எவ்வளவு? 40. அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது? 40. டோட்டல் ஒர்க் 40. அப்போ பிங்கிறவர் வேலையை வந்து 20 நாட்களில் செய்கிறாரு. அப்போ 40 வேலையை 20 நாளில் செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார்? 1 2 2 4. ஓகேவா? அப்போ அவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கை செஞ்சு 20 நாளில் 40 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. கியூங்கிறவர் 40 ஒர்க்கை 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா 40 அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கை செஞ்சு 40 நாளில் 40 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ பியும் கியூவும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 2 + 1 3. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குங்கிறத செய்வார்கள். இதான் கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியூ வந்து வேலையை விட்டு செல்றாரு. அவர் எப்போ செல்றாருன்னு தெரில. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து 8 நாட்கள் வந்து வேலை செய்கிறாரா? ஓகேவா? ரிமைனிங் ஒர்க்கை பி வந்து 8 நாட்கள் வந்து வேலை செய்கிறார். அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் வந்து செய்வார். அப்போ 8 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை? ஒரு நாளைக்கு 2 ஒர்க்குனா 8 நாளைக்கு 16 ஒர்க் வந்து செய்வார். நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 40 ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க் 40 ஒர்க்கில் பி செஞ்ச இந்த 16 ஒர்க்கை கழிச்சுட்டு எவ்வளவு? 40ல் 16 வச்சுன்னா 20, 10 வச்சுன்னா 30, 24 ஒர்க்கு. ஓகே, இப்போ 24 ஒர்க் இருக்குது. இந்த 24 ஒர்க்கை தான் யார் செஞ்சுருக்கா? பியும் கியூவும் சேர்ந்து ஸ்டார்டிங்கில் செஞ்சுருக்காங்க 24 ஒர்க்கு. அதற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் உள்ள ஒர்க்கை வந்து பி வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்குன்னு 8 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ 24 ஒர்க்கு. இந்த 24 ஒர்க்கை இவங்க எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இவங்க ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு செய்கிறாங்க. அப்போ 24 ஒர்க்கை எத்தனை நாளில் செய்வாங்க? 1 3 3, 8 3 24. ஓகேவா? 8 நாளில் வந்து செய்வாங்க. ஸோ வந்து இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 8 நாட்கள். ஓகேவா? கியூ வந்து பாதியிலே போயிருந்தாங்க. ஆனால் பியும் கியூவும் வந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வந்து வேலையை விட்டு செல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மொதல் 8 நாட்கள் வந்து ஒன்றாவது வேலை பார்க்குறாங்க. அதற்கு பிறகு தான் வந்து வேலையை விட்டு செல்கிறார். அடுத்த கேள்வி. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602 ஏயின் பியின் பங்குகள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் குளறுபடியான கேள்வி தான், ஆனால் நல்ல கவனிங்க, புரியும். 2202 வந்து ஏக்கு அதில் வந்து ஏயோடைய பங்கு என்ன, பியோடைய பங்கு என்னன்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஏக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4%. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பர்சன்டேஜ் தான். ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 ஆண்டுகள் ஏக்கு கிடைக்கும் தொகைன்னா 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமம். இவங்களுக்கு 6 வருஷத்தில் கிடைக்கிறது, ஏக்கு 6 வருஷத்தில் கிடைக்கிறது, பிக்கு 8 வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு சமம்னு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது வந்து 4 வருஷம்தான். ஏ வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய தொகைக்கும் பிக்கு 8 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய தொகைக்கும் சமம். இந்த 2602 எப்படி பிரித்தா இந்த 2 சமமாக வருங்கிறது தான் கேள்வி. அதற்கு பிறகு ஓகேவா, இதுதான் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏயோடைய வேல்யூவை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாது
2602ங்கிறது காமனான டைம், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வேல்யூலாம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு 1 + ஆர் டிவைடட் பை 100. இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும், ஏயும் பியும். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ தான் நம்ம இங்கே வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பியோட வேல்யூ தான் 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஏக்கு போடுங்க. ஏக்கு வந்து எக்ஸ் இன்ட்டு 1 + ஆர் வந்து ரெண்டுக்கும் காமன் தான். ஓகேவா? அப்போ இந்த இது வரும், பவர் எண்ணுக்கு வருமா? பி இன்ட்டு 1 + ஆர் டிவைடட் பை n ஹோல் பவர் n. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து 2602 மைனஸ் எக்ஸு 1 + 4 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 8. இப்போ இதில் 8 இருக்குது, இதில் 6 இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே கழிக்குமா? இப்போ கேன்சல் பண்ணிட்டா இங்கே 2 இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 26 2602 மைனஸ் எக்ஸு. இப்போ இதை வந்து இது பண்ணிங்கன்னா என்ன? 100 100 + 4 104 டிவைடட் பை 100 104 டிவைடட் பை 100. இது அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 50 வரும். இங்கே 52 வரும். 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 25. இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 26. அப்போ ஸ்கொயர் இருக்குது. ஓகே, என்ன வரும்? 26 டிவைடட் பை 25 ஹோல் ஸ்கொயர்னு வரும். 26 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. 1 கியூப்லேருந்து 20 கியூப் வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு போட முடியும். 26 ஸ்கொயரோட வேல்யூ 676. 25 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 625. இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸு 676 டிவைடட் பை 625. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணுறாங்க. இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே கொண்டு வாங்க. இந்த வேல்யூ இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 625 மைனஸ் இப்போ இந்த 676ஐயும் இந்த 2602 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. இருங்க, இந்த முன்னாடி ஸ்டெப் வேணால் எழுதிக்கணும். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னா அடுத்த ஸ்டெப்பில் 676 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ 2602 மல்டிப்ளை 676 தான் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு. அதை வந்து கொஞ்சம் பெருக்கி கரெக்டாக போட்டுருங்க. பெருக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 17 58 952ன்னு வருது. மைனஸ். ஓகே, இதை வச்சு பெருக்கும்போது இதுக்கு 676 எக்ஸு, இங்கே 625 எக்ஸுன்னு இருக்குது. இப்போ இந்த மைனஸ் எக்ஸு, இந்த மைனஸ் 676 எக்ஸுங்கிறது இங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா? அப்போ 625 ப்ளஸ் 676 இந்த ரெண்டையும் போட்டிங்கன்னா 1301 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1750. ஓகேவா? இந்த வேல்யூ இருக்குது. எவ்வளவு? 17 58 952 இருக்குது. இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மீதி வேல்யூ இங்கே கொண்டு போங்க. 17 58 952 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் டிவைடட் பை 1301. இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 17 58 952 டிவைடட் பை 1301 அடி கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 1352. ஓகேவா? இது எக்ஸோட வேல்யூ. அதாவது ஏயோட வேல்யூ எவ்வளவு? 1352. நமக்கு பியோட வேல்யூ தெரியணும்ல. பியோட வேல்யூ தெரியணும் என்னது? 2602 இருந்து எக்ஸை கழிச்சிடணும். எக்ஸோட வேல்யூ 1352. கழிச்சிங்கன்னா 2ல் 2 போனால் 0, 0ல் 5 போகுது. அப்போ 10ல் 5 போனால் 5, 5ல் 3 போனால் 2, 2ல் 1 போனால் 1, 1250. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ 1352, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1250. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1352 1250ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது 68,000 9 மாதங்களுக்கு
16 2/3% எண்ணி வட்டி விகிதத்தில் தனி வட்டியை காண்க. தனி வட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேவா, வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு. இதுதான் வந்து பியோட வேல்யூ அசல், இது வந்து என்னது என்னோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ. இதை சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வரப்போகுது. இப்போ மாதங்கள் வந்து 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ 9/12 எழுதணும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க, இது பின்னமாக எழுதணும். அப்போ 3 16 48 50. ஓகேவா, 48 + 2 50, 50/3. இந்த பெருக்கலுக்கு பதில் இன்ட்டு 100 போட்டிருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 68,000 இன்ட்டு 9/12. என்னோட வேல்யூ வந்து என்னது 9/12. ஆரோட வேல்யூ வந்து என்னது 50/3 இன்ட்டு 100. 50/3 பர்சன்டேஜ் போயில் 100 போட்டுக்கிறோம். ஓகேவா, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 1 3 3 3 9, 1 3 3 4 3 12, 1 4 4, 1 4 4 மிச்சம் 2, 7 4 28, 0 0 I17 85 2 0 வந்து போடுங்க. இந்த இதை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 8500. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வாங்கி 8500. அடுத்தது A/B 3:7, B/C 7:6 எனில் C/A வந்து காண்க. A/B எவ்வளவு 3:7, B/C வந்து எவ்வளவு B/C வந்து 7:6. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B வந்து காமனாக வந்து இருக்கிறது. இப்போ B காமனாக கரெக்டாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து இதுதான். அப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னதுன்னா 3 தான், பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 தான். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சியோட வேல்யூ, சரி பி வந்து காமனாக இருக்குது, அதனால பியோட வேல்யூ 7. இருங்க நான் அங்கே எழுது. இந்த கணக்கில் ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 தான், பியோட வேல்யூ வந்து காமனாக 2க்கு இருக்கிறதுனால 7 அப்படி எடுத்துக்கலாம். சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 தான், ஏன்னா காமனாக இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து இதே தான் வந்து வரும். அப்போ 3 6. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சி மற்றும் ஏயோடைய விகிதம். அப்போ C/A. அப்போ சியோட வேல்யூ என்னது 6, ஏயோட வேல்யூ வந்து என்னது 3. 1 3 3 2 3 6. ஓகேவா, அப்போ 2/1, அப்போ 2:1. ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி 2:1ங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, 2 எண்களின் விகிதம் 3:4, மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீச்சியுமா. இந்த 2 விகிதத்தோடைய மீப்போவா தான், அதாவது மீப்பெரு பொது வகுத்தி தான் 4. அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா இதால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த நம்பர் கிடச்சிடும். இது ஒரு ரூல், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, விகிதம் கொடுத்துட்டு மீப்போவா HCF கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 பெருக்கணும். அப்போ வந்து என்னது 3 12, இது ஒரு நம்பரு, 4 16. இப்போ இதுக்கு ரேஷியோ பாருங்கள், 3 12 4 16, 3:4 ரேஷியோவில் இருக்கா. அவ்வளோதான். இப்போ இதற்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டியதான். 2 6 2 12, 8 2 16, 3 2 6, 4 2 8. அதுக்கப்புறம் இதில் 3 போட்டால் 1, 4 போட்டால் இங்கே 1 ஆகும். அவ்வளோதான். 1 2 2 4 4 12, 12 4 48. இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 48. அடுத்தது, ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். ஓகேவா, 13ஆல் வந்து மீதியின்றி வகுப்படும். இந்த எண் அதே இந்த எக்ஸுங்கிறது 16 24 32ஆல் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு வந்து என்ன. இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டனால நம்மளுக்கு முடிஞ்சு. ஓகே, 13ஆல் டிவைட் பண்ணணும். 13 26 39. இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 13ஆல் மீதியின்றி வகுப்படும். மீதி எதுவுமே 13ஆல் மீதியின்றி வகுப்படாது. ஏன்னா இது அதுக்கு அடுத்த நம்பர் வகுப்படாது, இது அதுக்கு அடுத்த நம்பர், இதுக்கு முந்தினாடிய நம்பர், இது எதுவுமே வகுப்படாது. ஸோ ஆன்சர் வந்து 390. இதை வேணால் 16ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 16 16, 2 16 எவ்வளவு 32. மீதி வந்து 7 இருக்குது. அப்போ 70. 70னா எவ்வளோ வரும், 16 32 64 வரைக்கும் வருமா. அப்போ ரிமைனிங் 6 வருது. ஓகேவா, இதே மாதிரி 24க்கு போடுங்க.
24 போட்டிங்கன்னா ஒரு தடவை தான் வரும். ஒரு 24 அப்போ 15னா ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்குது 15, அப்போ 150ன்னு வருது. அப்போ 24 48 96, ஓகேவா? 96 ஒரு 48ம் 104 144. இங்கேயும் வந்து ரிமைனிங் வந்து 6 வரும். அடுத்து 32னா எவ்வளோ வரும்? ரிமைனிங் 7 வரும். 70 வருதா? அப்போ 64, ரிமைனிங் 6 வரும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ஸோ இதிலே கண்டுபிடிச்சிடலாம், வேணா வந்து அடுத்த ஸ்டெப்பையும் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் வந்து உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வந்து வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. 25% பேர் வரலன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 80 மாணவர்களில் 75% பேர் வந்திருக்காங்க. அவ்வளோதான், அடி கொடுத்த ஆன்சர். 0 0 கேன்சல் வேண்டாம். இப்படி போடுங்க. ஒரு 25 25, 3 25 75, 4 25 100, 1 4 4, 2 4 8, 20 20 × 3 60. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை 60. அடுத்த ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க. இப்போ இந்த 5:3னா நமக்கு நம்பர் தெரியாது. அதை வந்து நீங்கள் 50:3ன்னு 50 30ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 500 30ன்னு எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் வருதுனால அது 100 ஆள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வச்சு அடி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 500, மாணவிகள் வந்து 300. ஓகேவா? ரெண்டையும் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 16% பேர் ஃபெயிலு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 84% பேர் பாஸ். இங்கே 8% பேர் ஃபெயில். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 92% பேர் பாஸ். இதை தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ 500ல் 84% பேர் பாஸ் அப்படின்னா எவ்வளோ வருது? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 8 40, 4 20. அப்போ 420 பேர் வந்து வராங்க. அப்போ எவ்வளோ வருது? 420. ஓகே, அடுத்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300ல் 92%. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 2 6, 9 27. இப்போ 276 பேர் வந்து கேர்ள்ஸில் பாஸ் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலில் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 420 பாய்ஸும் 276 கேர்ள்ஸும் பாஸு. அப்போ 6 9 6. ஓகேவா? அப்போ மொத்தம் எவ்வளவு? 500 பாய்ஸு 300 கேர்ள்ஸு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 800. ஓகே, மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை, மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் தான் கேட்டிருக்காங்க டோட்டல். அப்போ 800 பேரில் 696 பேர் பாஸுனா அது எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேள்வி. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 1 8 8 8 64. மிச்சம் 5, 7 8 56. 56 இருக்கா? 7 8 56. ஆன்சர் வந்து எவ்வளவு? 87%. அடுத்த 1 3 5 அப்சோவான் 55 எனில் கூடுதலை காண்க. இந்த மாதிரியோட கூடுதலோட ஃபார்முலா என்னது? n ஸ்கொயரு. இப்போ என்ன கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்னது? n = l - a / d + 1. எல்லோட வேல்யூ வந்து 55, ஏயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, டியோட வேல்யூ வந்து 2 2 கூடுது +1. இப்போ 55 - 1 வந்து 54 / 2 27. 27 + 1 28. ஸோ என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு? 28. அப்போ n ஸ்கொயர்னா 28 × 28. நீங்கள் பெருக்கெல்லாம் வேண்டாம். 8 8 64. 4 வந்து எங்கே வருது? இதில் மட்டும்தான் வருது. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். வேணால் பெருக்கி பார்த்துக்கோங்க. 6 1 8 8 8 16 224 56 4 8 7. ஆன்சர் வந்துட்டா? அவ்வளோதான். அடுத்தது இந்த மாதிரி 0 வந்துச்சுனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். 1 ஸ்கொயர் -1 இருக்கும், இல்லைன்னா 1 பவர் 1 - 1 இருக்கும். ஓகேவா? 1 பவர் 1 - 1 = 0. 2 ஸ்கொயர் -2 = 4. 2 ஸ்கொயர்னா 4. 4 - 2 வந்து எவ்வளவு?
2 இப்படி தான் வருது. அப்போ இது 1, இது 2, இது 3, இது வந்து எப்படி 3 கியூப் மைனஸ் 3, இது 4, இது 5, இது 6. 6னா என்னது 6 பவர் 6 மைனஸ் 6. 6 6 36, 36 இன்ட்டு 6 216, 216 இன்ட்டு 6, 6 6 36க்கு 6, மிச்சம் 3, 1 6 6, 6 3 9, 1 6 6, 2 6 12. ஓகேவா? இது வந்து எத்தனை 4வது 6. அடுத்தது 6 6 36க்கு 6, மிச்சம் 3, 9 50 45, 6 54, 54 3, 57க்கு 7, மிச்சம் 5, 1 6 6, 2 6 12, 12 5, 17க்கு 7, மிச்சம் 1, 1 6 6, 6 1 7. இது 5வது 6. இப்போ லாஸ்ட் 6வது 6ஆல் பெருக்க போகிறோம். 6 6 36க்கு 6, மிச்சம் 3, 7 35, 6 42, 42 3, 45க்கு 5, மிச்சம் 4, 42 4, 46க்கு 6, மிச்சம் 4, 42 4, 46. ஓகேவா? இப்போ இது மைனஸ் 6. 6 போட்டிங்கன்னா 0 5 6 46. இப்போ 46,650. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி 46,650. அடுத்தது, இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? How many pairs have of successive number have a difference of 2 each? அதாவது என்னன்னா, இதுக்கு இடையில 2ங்கிறது எந்தெந்த இடத்துல வருது நான் உங்களுக்கு சொல்லும்போது புரியும் பாருங்க. 6 மைனஸ் 4 2, அதான் கேட்குறாங்க. 2 வித்தியாசத்தை உடையது இது ஒரு ஜோடி. 6 4 மைனஸ் 1 3 வராது. 1 மைனஸ் 2 1 வராது. 2 மைனஸ் 1 2 0 வராது. 2 8 வராது. 8 7 வராது. 7 மைனஸ் 4 3 வராது. 4 மைனஸ் 2 வரும். ஓகேவா? அப்போ 6 2 கழிச்சா 2, 4 2 கழிச்சா 2, 2 1 வராது. 1 1 5 4 வராது. 5 3 2 வரும். 3 5 வராது. 3 8 கழிச்சா 5ன்னு வரும், வராது. இப்போ 1 2 3 3 டைம் வந்து வருது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 3. ஓகே, இப்போ வந்து என்னன்னா, ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2ன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. ஓகே, இப்போ 2க்கு பக்கத்தில் இருக்கு 3 5. அப்போ 3 5 கிடையாது. 2க்கு பக்கத்தில் 1 3 இருக்குது. அப்போ 1 3 ஆல்ரெடி அடிச்சிட்டோம், கிடையாது. 2க்கு பக்கத்தில் 6 5 இருக்குது. 6 5 ஆல்ரெடி அடிச்சாச்சு. அப்போ 6 கிடையாது. அப்போ 2க்கு எதிர்நிலையில் என்ன இருக்கும்? 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 4. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 19 மைனஸ் 7 எவ்வளவு? 12. 43 மைனஸ் 19 எவ்வளவு? 24 வரும். 13ல் 9 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ 91ல் 43 போச்சுன்னா எவ்வளவு? ஏன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதான் அந்த கண்டுபிடிக்க போகிறோம். 11ல் 8 போச்சுன்னா 11ல் 3 போச்சுன்னா 8, 8ல் 4 போச்சுன்னா 4. ஆன்சர் வந்து என்னது? 48. சரி, ஆன்சர் வந்து என்னது? 48. ஒரு நிமிஷம் இல்லை, ஆன்சரும் கரெக்டானு பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீதி உள்ள கணக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.